போய் கால்ல விழுந்து என்ன பண்ண வேண்டியது? அப்பா ஐ மிஸ் தட் வெடல பையன் எஃப்ஜே வந்துட்டாருப்பா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. பாரு ஆண்டி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ப்ரோமோ ஒன்றும் அந்தளவுக்கு சுவாரஸ்யம் கிடையாது. ஆனால் எஃப்ஜே வந்துட்டு பார்வை ஆன்டின்னு கூப்பிட்டது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த ப்ரோமோ இன்னும் பெருசாக லைவில் காட்டல. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கனியக்கா டாஸ்க்குக்காக சிக்கன் சமைச்சு யாருக்கோ கொடுத்துருக்காங்க. அது மற்றவங்க வந்துட்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க டாஸ்க்குக்காக சமைச்சு கொடுத்தா தப்பு இல்லை அப்படின்னு கத்திட்டு அவங்க கிச்சன் டீமை விட்டு வெளியே போகிறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்க்குக்காக ஒரு விஷயத்த சமைச்சு கொடுக்குற மாதிரி சமைச்சு கொடுத்து அதை கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு சிறந்த செஃப்னு இந்த இடத்துல காட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாரு வந்துட்டு எச்ச புத்தி எடுத்துட்டு போய் சாண்ட்ரா கிட்ட கூட்டுது. சாண்ட்ராவை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்களுமே வந்துட்டு ஒரு வன்ம குடோன்னு, ஒரு விஷ பாட்டிலு, விஷ ஃபேக்ட்ரினே சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட போய் கொட்டுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ஆல்ரெடி இப்போது விஷமும் ஒன்றா சேர்ந்து பயங்கர விஷமாக மாறி இருக்குது. ஸோ சாண்ட்ராவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, தான் அண்ணன் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டையாவது போய் காலில் வந்து அவங்கள வந்துட்டு பிடிச்சிக்கணும்னு பார்க்குது இந்த பார்வதி அப்படின்ற மாதிரி கத்தும்பொழுது பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ மிஸ் திஸ் வெடலை பையன் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி. அதாவது கேப்டன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே பண்ணல எஃப்ஜே, இப்போ வந்துட்டு இதை பண்ணுறது நான் அவனை மிஸ் பண்ணேன் இதை தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனே எஃப்ஜே என்ன பண்ணிட்டாருன்னா, என்னையா வெடலை பையன் சொல்கிறேன், அப்போ நான் உன்னை என்ன சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பாரு ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆன்ட்டின்னு சொன்னோன்னா பாரு மூஞ்சா பார்க்கணுமே, அப்பா அவ்வளோ காண்டு. பிகாஸ் ஆஃப் எந்த ஒரு பெண்களுக்காக இருந்தாலும் ஆன்ட்டின்னு கூப்பிட்டா கடுப்பு வரத்தான் செய்யும். ஸோ அதனால் பாரு வந்துட்டு செம காண்டாயிட்டாங்க. இதுதான் ப்ரமோ. இந்த ப்ரமோவில் வந்துட்டு கனி மற்றவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது, அதை இவங்க கேட்டது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் வெடலை பையன் சொன்னவொன்னே பாரு ஆன்ட்டின்னு கூப்பிட்டு வந்துட்டு பேசினா அதை பற்றி எஃப்ஜே, அது உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு தான். எஃப்ஜே இன்னும் எனக்கு பெருசாகலாம் பிடிக்காதுங்க. ஆனால் பாரு மாதிரி ஆளுக்கிட்ட இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டிடியூடு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பான். இது ஓவர் அட்டிடியூடு ஓவராக கற்றுக்கிட்டு இருக்கோம். ரெண்டும் சேர்ந்து அச்சுக்கிட்டோம் நல்லா தான் இருக்கும் பார்க்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.